மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டு காலையே விழுந்துட்டேன். ஏன் தகப்பன் ஓடி வந்து கட்டி அணைக்கணும்? பிரமாணத்தை பார்க்கணும். உபாகம் 21 கடைசி வசனங்கள் எடுக்க வேண்டாம். அங்க ஒரு பிரமாணம் உண்டு. ஒரு தகப்பனையோ தாயையோ ஒரு பையன் வேதனைப்படுத்திட்டானா, கஷ்டப்படுத்திட்டானா, அவனை என்ன செய்யணும் தெரியுமா? மூப்பர்கள்ட்ட ஒப்பு கொடுக்கணும். மூப்பர்கள் அவன் மேல கல்லால அடிச்சு கொள்ளணும். இது பிரமாணம். இந்த இளையகுமாரன் தகப்பன்ட்ட சொத்து வாங்குறது வரை கூட இருந்துட்டு சொத்தை வாங்கிட்டு போயிட்டான். இந்த தகப்பன் மூப்பர்கள்ட்ட போய் சொல்லியிருக்க மாட்டார். ஆனா கண்டிப்பா அந்த வீட்டில் இன்னொரு ஆள் இருக்கிறார். யாரு? மூத்த குமாரன். நேரா போய் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருப்பான். எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறார். டெய்லி வீட்டில் இருந்துட்டு தம்பி வருவானான்னு பார்த்துட்டு இருக்கிறார். அவனால எங்க அப்பாவுக்கு அவ்வளோ வலி, அவ்வளோ காயம். இப்போ பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க மூப்பர்கள். அவன் வரட்டும். அவன் எப்போ என்றானாலும் பிரமாணம் நிறைவேற்றப்பட வேண்டும். என்ன நிறைவேற்றப்பட வேண்டும்? அவன் மேல கற்களை அடித்து அவன் செய்த செயலுக்கு அவனை சாகடிக்க வேண்டும். இப்பொழுது இளையகுமாரன் உள்ள வருகிறான். தயங்கி வருகிறான். அவங்க ஏரியாவுக்குள்ள அந்த இளையகுமாரன் கால் எடுத்து வைக்கும் போது வீட்டுக்குள்ள இருந்து அப்பா பார்க்கிறார், வெளியிருந்து மூப்பர்கள் பார்க்கிறாங்க. ஒருத்தன் பார்த்துட்டு தட்டியிருப்பான், ஏய் அவன் வரான், பிரமாணத்தின்படி சாக வேண்டியவன் வருகிறான், பிரமாணத்தின்படி கல்லறியப்பட வேண்டியவன் வருகிறான். அவன் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது ஒவ்வொருத்தரா கையில கல் எடுக்கிறாங்க. இப்போ கல் எறிகிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இளையகுமாரன் மேல கல் வந்து விழப்போகிறது. ஆனா பாவத்தின் சம்பளமாகிய அந்த மரணம் என்னும் கல் அவன் மேல வந்து விழுந்து விடக்கூடாது என்பதற்காக வீட்டுக்குள் இருந்த தகப்பன் இறங்கி ஓடி வந்து அந்த கல் விழுவதற்கு முன்பதாக அவன் கழுத்தை கட்டி அணைத்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவன் கழுத்தை கட்டி அணைத்து, ஜீசஸ். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்போ அவங்க கல்லறிகிறாங்கன்னு வைங்களேன், யார் மேல தெரியுமா படும்? அப்பா மேல. அது அவருக்கு மேட்டர் கிடையாது. நீ வரதுதான் அவருக்கு மேட்டர். நீ வரணும். அப்பா நமக்கு பிள்ளை, நமக்கு வேலைக்காரர் இல்ல, ஒரு ஆளா இருப்பது கூட நான் பாத்திரவான் அல்ல. அப்பா இருக்க பிடிக்கிறார். எத்தனை பேர் கையில இந்த கல்லெல்லாம் கீழே போட்டிருப்பாங்க. அப்பா நான் பாவம் பண்ணிட்டேன்ப்பா, கிஸ் பண்றார். அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, கிஸ் பண்றார். அப்படியே ஊழியக்காரரை பார்த்து ட்ரெஸ் கொண்டு வா, செப்பல் கொண்டு வா. இவன் என்ன விட்டு போய் அடையாளத்தை இழந்துட்டான். அடிமைக்கு செருப்பு போட அதிகாரம் கிடையாது. அடையாளத்தை இழந்துட்டான். மோதிரத்தை கொண்டு வா, அதிகாரத்தை இழந்துட்டான். வஸ்திரத்தை கொண்டு வா, சுதந்திரத்தை இழந்துட்டான். எல்லாம் இழந்த எல்லாத்தையும், பாவத்தினால இழந்த அனைத்தையும் அப்பாவுடைய அன்பு திரும்ப கொடுக்குது. அதன் அர்த்தம் என்ன? இந்த இளையகுமாரனுக்கு வேண்டியதெல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டார். அதெல்லாம் கொண்டு போய் தான் செலவழித்தான். அப்படி இருந்தும் இவன் திரும்பி வந்தா அவனுக்கென்று கொடுப்பதற்காக செருப்பு, வஸ்திரம், மோதிரம் எல்லாம் அப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். உனக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணினது பெருசு. நீ வந்துட்டேனா அவருடைய அன்பு அதெல்லாம் உனக்கு எடுத்து தந்துட்டே இருக்கும். நான் பண்ண தப்பு அவ்வளோ பெரிய தப்பு, நீ பண்ண தப்பு அவ்வளோ பெரிய தப்பு. ஆனா அவர் உன் மேல வச்ச அன்பு அதை விட பெருசு. அன்பு திரளான பாவங்களை மூடும். இந்த இளையகுமாரன் எப்படி அனுபவித்தான்? திரும்பினான், தன் தகப்பனிடத்தில் வந்தான். நீ வராம இருக்கிறது வரைக்கும் அவர் நேசிக்கிறார். சொல்லி கேட்க மட்டும்தான் முடியும்.
இப்போ நான் சொன்னதை கேட்டுட்டீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதை அனுபவிக்க போறீங்க. நான் என்னை கேட்க வச்சிட்டீங்க எவ்வளோ நேரம். நான் அந்த அன்பை அனுபவிக்கணும். நான் வர்றேன் ஆண்டவர்.